இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்ற பெருவிழாவை சிறப்பிக்கிறது. நாம் இன்று ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே நுழைகின்றோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்யவிருக்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலே கல்வி ஆண்டை துவங்க இருக்கிற எல்லா மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் உமது ஆசீர்வாதத்தினால் நல்ல முறையில் படிக்க நீர் உதவி அருளும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியோடு செயல்பட வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் இயேசு கிறிஸ்து அவர்கள் முன்பாக விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து சிலுவையை சுமந்து மரித்த பின்பு தம் சீடர்களுக்கு தோன்றி அவர்களை உலகெங்கும் சென்று படைப்பிற்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமை விட்டு செல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அதன்படி தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கிறிஸ்து விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்தார் என்று. இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பின்பு விண்ணகத்திற்கு சென்றார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார். மெஸ்ஸியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது என்பதை கூறி அவர்களை அனுப்பி வைக்கின்றார். இதோ ஆண்டவரின் நற்செய்தி உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. பின்பு அவர்கள் முன்பாக விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகம். ஆண்டவர் இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை வழிநடத்துகின்றீர். நீர் விண்ணகத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.